ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நடு ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வேற லெவல் அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா GOAT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் கால்டு கோட். என்ன ப்ரோ கோட்டு, என்ன ப்ரோ கோட், என்ன ப்ரோ கலாய்கிரியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. டிசம்பர் 31 தளபதி 68 டைட்டில் ரிவீல் பண்ண போகிறாங்களா அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோட. எனக்கு செம்ம எனர்ஜி ஆயிடுச்சு பார்த்த உடனே. ஸோ என்னதான் டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கோட் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது நம்பர் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தா வாட்ஸ்அப்பில் வருது, ட்விட்டரில் ஓப்பன் பண்ணால் பெரிய பெரிய பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தளபதி 68 டைட்டில் 31 we can expect. ஸோ இதுக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வரல. பட் 2-3 யூடியூப் சேனல் சொன்னதாலேயோ இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அக்கௌண்ட்ஸ் போட்டதாலேயும் தெரியல, ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி. ஸோ தளபதி 68 டைட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோனா பி கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. GOAT. ஒரு வேற லெவலான ஒரு டைட்டில், வேற லெவல் ஹைப்பில் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்கிறது நல்லா இருக்காது ஆக்சுவலாக. பட் நடந்தால் நல்லா தான் இருக்கும். லெட்ஸ் சி. ஏன்னா நான் ஆக்சுவலாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் இந்த மாதத்தோட அப்டேட்ஸ்க்கு என்ன வரும்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ஒரு குண்டு தூக்கி போடும்போது வீடியோ பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. நேற்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, என்னது 2 டைட்டில் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக. பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில், அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு டைட்டிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு AGS ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக சொல்லிடுச்சு. வெங்கட் பிரபு ஹீ இஸ் குக்கிங் சம்திங், வெயிட் ஃபார் இட், அஃபிஷியலாக வரும்போது வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. பட் கோட் அப்படின்றது நம்புற மாதிரி தான் இருக்குது. அது உண்மையோ பொய்யோங்க, அந்த வைப் ஆக்சுவலாக அது உங்களுக்கு புரியாது. பல வருஷமாக இனோவேஷன் ப்ளஸ் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்கள அந்த வைபே புரியும். சில விஷயங்கள் பார்க்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வீடியோ பண்ணாமல் இருக்கவே முடியாது. பட் அதில் ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மூவி அப்டேட்ஸ் தான். ஸோ தளபதி 68க்கான அப்டேட்ஸ் வரப்போகுதுன்ற அறிகுறி பார்த்தீங்கன்னா இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோட் அப்படின்ற ஒரு டைட்டில் உண்மையாகவே இருந்ததுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இதுவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு AGSல ஒரு அஃபிஷியல் ட்வீட் போட்டாங்கன்னா, இது ஒரு ரூமர் தான் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா ஓகே ஃபைன், அது கோட்டு கிடையாது. ஆனால் அவங்க இதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை அப்படின்னா பசங்க இதை கன்ஃபர்மேஷனாகவே எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறியாக இருக்காங்க டு பி ஃப்ராங்கு. ஏன்னா எந்த அப்டேட்டுமே வரல, அப்படியே ட்ரையாகவே போயிட்டே இருக்குது. கடைசியாக இப்போ என்ன சலார் படம் வந்துச்சா, ஸோ சலார் படம் பார்த்தேன், ரிவ்யூ போட்டேன். நிறைய பேர் என்ன தெரியல, படத்து மேலே ஒரு வன்மத்தை கக்கிருக்கீங்க. பட் அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ் தான். சில பேருக்கு படம் பிடிச்சிருக்கு, சில பேருக்கு படம் பிடிக்கல. எனக்கு படம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது. என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். லேக் என்னென்ன ஆச்சு, என்ன கதை, ஏது கதை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரிவ்யூ பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதம் மிகப்பெரிய படங்கள்லாம் வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது நியூ இயர் டைமு. இந்த டிசம்பர் 31 நடக்க போகுது. தளபதி 68 வேறு, டைட்டில் வேறு இப்படி சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது கேஸ். ஆக்சுவலாக டைட்டில் வேறு லெவலில் இருக்குது. அது ஒரு டிசைனர் போஸ்டர்லாம் வேறு என்ன அமைச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே தான் ஹைப் ஆயிடுச்சு. என்னடா புசுக்குன்னு எனக்கு தெரியாமல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. நம்ம பசங்களும் சரி, ஏகப்பட்ட அஃபிஷியல் ட்விட்டர் ஐடிஸும் சரி, பெரிய பெரிய ஐடிஸும் சரி இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. கோட் வில் பி த டைட்டில் ஆஃப் தளபதி 68, மேபி த டைட்டில் ஆஃப் தளபதி 68 அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக கோட் அப்படின்றது ஏதோ ஒரு மீனிங் போட்டிருந்தாங்க. அது எங்கேருந்து இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ தளபதி 68 டைட்டில் ரிவீல்டு கோட், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர் 31, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ கோட்டுக்கான மீனிங் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா, அதுதான் படத்தோட டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச கோட்டு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ அவர்கள். பட் தளபதியோட படத்துக்கு இந்த கோட் அப்படின்னு வைக்கிறது விச் இஸ் ரியலி வெறித்தனமாக இருக்குது கைஸ். அவ்வளோதான். நான் எந்த ஒரு இடத்துல இருக்கேன், நான் சொல்கிறேன் என்ன கதைன்னு. பஸ் நம்மளோட T-Rex வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் அதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன் இத்தனை நாளாக நம்மக்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வந்துச்சா இல்லையா, எப்போ வரும், என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த மாதம் இயர் எண்ட் ஆக போது ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது எனக்கு. என்ஜாய் பண்ணுறதுக்கு கிடையாது, நம்மளோட ஆல்பம் சாங்ஸாக இருக்கட்டும். அடுத்த ரைடு பைக்கில் பண்ண போகிறேன். பட் அது எங்கே போக போகிறேன், என்ன கதைன்றது உங்களுக்கு கொஞ்ச நாளில் தெரியும். இப்போ கொஞ்சம் கடமைகள் இருக்குது, ஃபினான்ஷியலாகவும் சரி, பர்சனல் இஷ்யூஸாக இருக்கும், ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாருக்கும் வரது தான். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் விஷஸ். எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் கிறிஸ்மஸ்லாம் தாராளமாக, கேக் சாப்பிட்டுட்டு. அண்ட் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். அண்ட் கோட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. எந்த இடத்துல இருந்தாலும் வீடியோன்றது நம்ம பண்ணிக்கொண்டே தான் இருப்போம். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.